வணக்கம் நண்பர்களே, லடாக் போகிறதுல இன்றைக்கி டே 12. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சோன்மார்க்ன்ற ஒரு இடத்துல தான் இருக்கோம். அண்ட் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா அங்கே பக்கத்தில் ஒரு ஹைக்கிங் அதாவது இதில் வந்து ட்ரெக்கிங் மாதிரி ஒன்று இருக்குது, 5 கிலோமீட்டருக்கு. ஸோ அங்கே தான் போக போகிறோம். அதுக்காக தான் இப்போ நம்ம ப்ரிப்பேரிங் ஆகிட்டுருக்கோம். ஸோ வாங்க என் கூட நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். முதல் விஷயமாக ஃபோனை ஓரமாக வைக்கவும். அதை வச்ச பின் மாய்ஸ்சரைசர் எடுத்து மூஞ்சில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை செய்யவும். ஏனென்றால் இங்கே வந்து 6 டிகிரி கிட்ட இருக்கு. போதும். இதை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு மாய்ஸ்சரைசர் முடிஞ்சிச்சு. இது காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் போடணும். Sunscreen is very important. எஸ், சன்ஸ்க்ரீன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ வந்து காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ சன்ஸ்க்ரீன் போட போகிறோம். லாரிலாம் விட்டு விட்டு பள்ளம் பண்ணிச்சிட்டானுங்க. மண்ணு கடைசியாக லிப் பாம், இதுதான் முக்கியம். நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணலையா? எதுவுமே போடல ப்ரோ. எதுவும் எப்படி தான் அப்புறம் மணாலி போயிட்டு வந்தீங்க? ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆகிட்டோம், போகலாமா? ஸோ ப்ரோ வந்து சேலம்லேருந்து வந்திருக்காரு. நான் சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ லைட்டாக வந்து கூச்ச சுபாவம் கேமராக்கு. பார்க்கவே ப்ரோ. கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு எப்படியோ வந்துட்டாரு சேலம்லேருந்து. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்களா? ப்ரோ ரொம்ப கஷ்டம். ஆஃப் ரோடு ஃபுல்லாக ஓடிட்டு வந்தோம். ப்ரோக்கு வந்து யாருமே சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எஸ், சப்போர்ட் பண்ண தான் நம்ம இருக்கோம். நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே, போகலாம். நண்பர்களே, என்னடா மாறு வேஷத்தில் இருக்கான்னு பார்க்காதீங்க, நான் தான். நம்ம வண்டியை வந்து நேற்று இங்கேயே விட்டு போயிட்டோம். விட்டு போல அவர் விட்டு நம்மக்கிட்ட வண்டி சாவே நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. நாங்கள் அவரை டச் பண்ணுறோன்ற விதத்தில். இருந்தாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நாங்களே 2 சாவி வச்சுருக்கும் போது அவர் 2 சாவி வச்சுருக்க மாட்டாரா, வந்து வண்டி எடுத்துன்னு போயிட மாட்டாரான்றது. பட் ஓகே, எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஓகே. ஸோ நம்ம திங்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். தெரில, இருக்கும், அவங்களதும் இருக்குது எல்லாமே. இப்போ நம்ம வந்து ட்ரெக்கிங் போகிறோம். அதுக்கு தான் இப்படி ரெடி ஆகியிருக்கேன். நண்பர்களே, கிட்டத்தட்ட இங்கேயே ஒரு 4 கிலோமீட்ரு இந்த மாதிரி ரோட்டில் நடந்து போயின்னு இருக்கேன். வழியே இல்லைன்னு சொல்கிறேன். இந்த இந்திக்காரன் கேட்கவே மாட்றான். எனக்கு தெரியும் வழின்னு அவன் நடந்து போயினே இருக்கிறான். கொஞ்ச நேரம் மூச்சு வந்து உட்காந்தா ஏந்திரு வா பண்ணுறான். கோடா நை तुम्हारा घोड़ा ओ नहीं इधर नहीं देखिए भाई. आप कहाँ से हो? चेन्नई, तमिलनाडु. குதிரையை தொலைச்சிட்டு இருக்கிறாப்புல மனுஷன். இதை பாருங்க, வழி தெரியும் நாங்கள் போகிறோம். அப்படிக்கா சுற்றி நான் சொல்கிறோம். கடவுளே, என்ன வச்சு என்ன பண்ணுறது? நானும் சொல்கிறேங்க, வழி இல்லை, வேணான்ற. வழி இருக்குது, வா பாரு, குதிரையோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குது. வா போகலாம் அப்படின்னு நான் வந்து பையனை நீக்கிட்டேன். ஐயோ கிட்டத்தட்ட நடந்து வந்துனே தான் இருக்கும். நடந்து போயினே இருக்கும். இந்த பையன் நான் யார்கிட்ட கேட்டுனுக்குறான், எங்கே போகிறது, எப்படி போகிறது. நாங்கள் வந்து குதிரைலாம் இருக்குது. ஐயோ, ஜூம் பண்ண வான்னு கூப்பிட்றான். நடக்க முடியல, நின்னா தள்ளி விட்றான். போடா அப்படின்னு. சுத்தமாக முடியல. அவரும் பாவம் என் கூட அந்த கஷ்டப்பட்டுனுங்கிறாரு. பாருங்கள், ஏடா குடமாக இருக்குது இந்த இடம். ஆனால் அவன் பாட்டின நடந்து போயினே இருக்கான். இதுதான் ஹிந்திக்காரனாக இருக்கணும் போல். இப்போ மேலே எப்படி ஏறது? ஐயாப்பா நண்பர்களே, ஸ்னோ மேலே நடக்கிறேன். கிட்ட போக குளிர் தானே கேட்டிங்கன்னா லைட்டாக குளிர்ற மாதிரி இருக்குது. மூக்கெல்லாம் பிங்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மூக்கு வலிக்குது, அவ்வளோதான். மிச்சபடி ரொம்ப குளிர் அப்படிலாம் இல்லை. -3 தான் இன்னும் இருக்குது. ஓகே, நல்லாயிருக்கு. நல்லா நண்பர்களே, இதுக்கப்புறம் அலௌடு கிடையாதான். ஏதோ செக்யூரிட்டி ரீசன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன கதை, உண்மையாக போயான்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இங்கே இருக்க லோக்கல் தான் சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து அங்கே போல். அங்கே தான் ஏதோ படத்தில் வர ரிவர் அங்கே இருக்கா, சோன்மார்க்கு என்னமோ படம் சொன்னால்.
எல்லாம் மறந்து போச்சு. ஸோ அதனால் நாங்கள் போகல. இவ்வளோ தூரம் வந்துட்டு ரூமுக்கு போகலாம் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட இங்கேயே ஒரு 5-6 கிலோமீட்டர் கிட்ட நடந்தே வந்திருப்போம். இங்கே வர்றதுக்கு மட்டும் 2 கிலோமீட்டர் மேலே வர்றதுக்கு. டென்ஷன் பண்ணுறா மயிலால். பாருங்கள், ஐஸ் கட்டி மேலே தான் நின்றுட்டுருக்கேன். போகல, இவ்வளோ தூரம் வந்து வீணாக போச்சு. கால்லாம் வலிக்குது, நாளைக்கு வேறு வண்டி ஓட்டணும். ஸோ பசிக்குது. இங்கே வந்து அங்கே கடை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டீ 100 ரூபா வாங்க. டீ குடிக்கலாமான்னு பார்த்தா 100 ரூபான்ட்டாங்க. ஒரே மன கஷ்டமாகி போச்சு. சரி ஓகே, கொஞ்ச நேரம் இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ரூமுக்கு போக போகிறோம். தள்ளி விடுவான், போங்க. பிடிச்சிக்கோங்க, எல்லாம் விட்டுருங்க. ஆ என்ன ப்ரோ கீழே வந்துட்ட? நண்பர்களே, திரும்ப போகிறேன். ஓகே நோ ஐட் செல்ஃப் கோ. சில்லுன்னு இருக்கு பாருங்க. பின்னாடி கலந்துருச்சு. எத்தனாட்டா வலிக்குதுங்க பின்னாடி. வலிக்குது அம்மா. நண்பர்களே, நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு ஸ்னோவை பார்த்தவொடனே என் பேர் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக சின்னதாக ஒழுங்காக வரல, ஏன்னா ஐஸ் ரொம்ப கோல்டாக இருக்குது. அதனால் அவங்க பேர் எழுதிட்டேன். ஸோ அதை வந்து வீடியோலேயும் பதிவிட்டுட்டேன். வெயில் அடிக்குது. ஸோ மஜாவாக ஸ்னோவில் ஒரு நேரம் விளையாடிட்டு இப்போ நாங்கள் வந்து ரூமுக்கு கிளம்புறோம். ஸோ அவங்க போயிட்டாங்க. முன்னாடி வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சத்தியமாக நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவனுக்கு வேறு ஸ்னோவை தூக்கி மூஞ்சிலே அடிச்சிட்டானுங்க. நல்ல வேலை சொன்னேன், என்ன பண்ணிச்சு. என் மேலே ஸ்னோவை தூக்கி அடிச்சிட்டாங்க. அவனுக்கு என்ன தைரியம் இருக்கும் வடக்க. அவன் மேலே நான் ஸ்னோ அடித்தான்ல. ஐ ஐ அப்பா. டிஸ்கவுண்ட் ஓ மை காட், கையில் சில்லுன்னு இருக்குங்க. அவ்வளோ சில்லுன்னு இல்லை, லைட்டாக சில்லுன்னு இருக்குது. ஷூலெல்லாம் வேறு ஐஸ் போயிடுச்சு. ஐஸு போயிடுச்சு. சரி ஓகே போகலாம். இதெல்லாம் கூட்டுக்குருவியாக பறந்துன்னு இருக்காங்க பாருங்கள். குட்டியோண்டு தெரியுது. வியூவை பாருங்க நண்பர்களே, அருமையாக இருக்கிறதா. ஸ்னோவே தொடக்கூடாதுன்னு இருந்தேன், இங்கே வந்து தொட்டேன். சரி ஓகே. கையெல்லாம் வீங்கிச்சு ப்ரோ. பெருசாக நம்பர் இருக்குது. ஆமாம், லைட்டாக வீங்கிட்டு. நண்பர்களே, ரூமுக்கு வந்து மதியானமே வந்தாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, இவ்வளோ நேரம் எடிட்டிங் தான். ஸோ ஃபோனில் சார்ஜர் இல்லை, இங்கே கரண்ட் இல்லை, அதனால் சார்ஜர் வச்சிட்டேன். அப்படியே இந்த அழகான இடத்த தான் நான் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கேன். கேமராவில் எந்த அளவுக்கு கவர் ஆகுதுன்னு தெரில. ஸோ ஒன்றுன்னு தெரில, நேற்று -3 டிகிரி நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி -3 டிகிரி குளிருது பயங்கரமாக. அண்ட் காலைலலாம் -6 டிகிரி சொல்லியிருப்பேன் வீடியோவில். ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. அண்டு வண்டிக்காக தான் கொஞ்சம் பார்கெயின் பண்ண வேண்டியதாகிடுச்சு. என்னன்னா, ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நேற்று நான் வண்டி வீட்டிலன்ட்டு வந்து நிறுத்தணுன்னா, அதுக்கப்புறமா இவங்க வந்தாங்க. இவங்க வந்ததை பார்த்துட்டு சரி எவ்வளோ அப்படின்னு கேட்டதுக்கு 6000 ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் வண்டியில் ஏற்றினான். வண்டியில் ஏற்றிட்டதுக்கப்புறமா தான் சொல்கிறான் ஒரு வண்டிக்கு 6000 அப்படின்னு சொன்னான். சரி 12000 பேசி கம்மி பண்ணு அப்படின்னு சொன்னேன். கேட்கவே இல்லை. பேசி கன்ஃபார்மே பண்ணிட்டான் அமௌண்ட்டை.
நேற்று வரைக்கும் 10,000ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அவ்வளோலாம் இருக்காதுன்னு நான் சொன்னால் கேட்கவே இல்லை. இருந்தாலும் ஓகே தான், நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் என்னன்ட்டு. பக்கத்தில் இன்றைக்கி நேற்று முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி வந்து பக்கத்தில் போயிட்டு நாங்கள் கேட்டோம் எவ்வளோ இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு வண்டிக்கு 4,000 ஒரு இடத்துக்கு, அங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தள்ளி போனால் 5,000 அப்படின்னு சொன்னாங்க. அப்போது வந்து அவங்கள விட நம்மக்கிட்ட பேசினவர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சொன்னார். அதுக்கு அவங்களே பரவாயில்லன்னு இருந்துச்சு. அதை விட கம்மியாக வந்து இந்த மேலே காய்கறி லோடெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய்ட்டு எவ்வளோன்னு கேட்கும்போது அவங்க 2,500 அதே இடத்துல விடுறதுக்கு 2,500 அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டு மனசே உடஞ்சிச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தா இப்படி பண்ணியிருக்கலாமேன்ட்டு. இவனுங்க அவசரப்பட்டு என் வண்டியை ஏற்றிட்டானுங்க. நான் சொல்லக்கூட இல்லை, நான் ஏற்றுங்கன்னு கூட நான் சொல்லலை. வண்டியை ஏற்றுறானுங்க. அதுக்கப்புறம் ஏற்றுறானுங்க. சரி நான் என்ன பண்ண முடியும், வேணாம் நான் சொல்ல முடியும், நான் சொல்ல முடியும். 3,000 சொல்லி நானும் நினச்சி ஏற்றினேன். பார்த்தா அவன் 6,000 அப்படின்ட்டான். இப்போ கடைசியாக வந்து ஒரு வண்டிக்கு 4,000 நின்று இருக்குது. மொத்தமாக 2 வண்டிக்கும் சேர்த்து 9,000. அண்ட் இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் கூப்பிட்டு போயிட்டு விடுறாங்க. அதனால் ஓகே. அண்ட் நாங்கள் இப்போ தங்கியிருக்கிற ரூமில் வந்து இதுக்கும் இந்த பெட்டுக்கும் ஹீட்ரு இருக்குது, தனியாகவும் ஹீட்ரு இருக்குது. ஸோ இந்த ரூம் வந்து 1,000 ருபீஸ், அதாவது 300க்கு எனக்கு பேசி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே பரவாயில்ல, வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு நானும் இருந்துட்டேன். இந்த இடத்துல கொஞ்சம் காசு அதிகமாக போயிடுச்சு. நான் பண்ண மிஸ்டேக்கே நீங்களும் பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா எங்கே வந்தாலும், ஸ்ரீநகருக்கு வந்தாலும் சரி, இல்லை வேறு எங்கேயாவது வந்தாலும் சரி, இந்த மாதிரி காய்கறி வண்டி வரும். அவங்கக்கிட்ட நல்லா பார்கெயின் பண்ணணும். ஹிந்தி தெரிஞ்சதுன்னா நல்லா பார்கெயின் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கிட்ட கூட ஃபோன் பண்ணி பேசி நல்லா பார்கெயின் பண்ணிங்கன்னா உங்களால் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோவும் கம்மி பண்ணலாம். ஆக்சுவலி 2 வாரத்துக்கு முன்னாடி சேலம்லேருந்து வந்தாங்களே, அவங்களோட ஃப்ரெண்டு யாரோ 1,000 ருபீஸ்க்கு போயிருக்காங்க ஒரு வண்டியில். இப்போ இவங்க 2,500 ருபீஸ். பரவாயில்ல ப்ரோ, வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஓகே பார்ப்போம், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நான் வீடியோ எடிட் தான் பண்ண போகிறேன். சார்ஜர் ஏறிட்டு இருக்கு. சீக்கிரமாக டக்குன்னு இதுலேருந்து காப்பி பண்ணி அதுலேருந்து டவுன்லோட் பண்ணேன். ஏன்னா 2 நாள் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு. வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்ல முடியாது, காலைல நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தேன். நேற்று தான் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல, எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, கற்றுக்கிறத வச்சு உங்களுக்கு 4 விஷயம் சொல்கிறதுல தப்பு இல்லைல்ல. நண்பர்களே, இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, அந்த வண்டியை வந்து லாரியில் ஏற்றுறதுக்காக போயிட்டுருக்கோம். அது வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ அது விஷயமாக தான் இப்போ போயிட்டுருக்கோம். அப்புறம் நீங்கள் போக போகிற முன்னாடி போய் நில்லுங்க, வரேன். அவர் போயிட்டுருக்காரு. நாங்கள் வந்து இதே நடந்து கொஞ்சம் நிறையா போயிட்டுருக்கோம். பக்கத்தில் தான் இருக்குது, தூரமாக எதுவும் இல்லை. ஸோ அதனால் அப்படியே கிறுத்து நடந்து போயின்னு இருக்கோம். எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே மழை பெஞ்சுதா, குளிருது, பயங்கரமாக குளிருது. இருங்க, நான் 1Xல ஒரு அழகான விஷயத்தை காட்டுறேன் உங்களுக்கு. திடீர்னு வந்து புதிய நவுந்து போகணும். யார் சாமி நீங்கள்? அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வெயில் அடிக்கிறதுனால அங்கே மட்டும் நல்லா க்ளோவாக தெரியுது நேரில், ஆனால் இப்போது அப்படி தெரியல. நண்பர்களே, கிட்டத்தட்ட வந்தாச்சு. இந்த 2 லாரி தான், ஒன்று இந்த லாரி, அப்படி இல்லைன்னா இந்த லாரி. 2ல் எதனா ஒன்று ஏற்றணும். ஃபஸ்ட்டு ஏற்றுறத பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து டீ கொடுத்துருக்காங்க. பையா தான் நம்மளுக்கு டீ கொடுத்தாங்க. குடிக்க போகிறேன். அச்சியா பையா நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஏன் ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி இருக்க? டீ தானே கொடுத்தாங்க, டீ குடிச்சதுக்கு அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும். மோசம் ப்ரோ. அப்படியே இந்த சில்லுன்னு கிளைமேட்டில் மலைக்கு நடுவில் நீங்கள் தான் ப்ரோ டீ குடிக்கிறத மிஸ் பண்ணுறீங்க. ஓ ப்ரோ, அது பற்றி டம்ளர் வைக்க சூடு. பையா வந்து அவுக்க ஆரம்பிச்சிட்டாரு மஜாவா, வாயில் சிகரெட் ஆச்சுன்னு. இல்லைங்க சிமெண்ட் மூட்டையா? சரியா போச்சு. ரொம்ப நேரமாக ஏதோ பேசினே இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, அவங்க பேசுகிறத வச்சு என்ன புரியுதுன்னா, வண்டி எங்கே வைக்கிறது, உள்ளே வைக்கலாமா வெளியே வைக்கலாமான்றது பேசுகிறாங்கன்றது மட்டும் புரியுது.
डाल दो इसको शंकर सीमेंट बोतल खोल डाल दिया ये डाल दिया कोशिश एक इसने पहुंच पिछला कार उधर நண்பர்களே அப்போ அங்கேருந்து வந்தாச்சு கடைசியாக வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறமா ரூமுக்கு போயிட்டு ப்ரெட்டு சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து போகிற வழியில் சாப்பாடு கேட்டிருந்தோம். அதனால் கொஞ்ச நேரம் கழிச்சு வரோன்னு சொல்லிட்டு சாப்பிட வந்துட்டோம். எப்படி ப்ரோ இருக்குது சாப்பாடு சொல்லுங்கள் ப்ரோ. நல்லா தான் இருக்குது ப்ரோ. என்ன சொல்கிறேன் அப்புறம் என்ன சொல்கிறேன் நீங்கள்? செம்மையாக இருக்குது. உண்மையாக போய் நிஜமான நான் சாப்பிட்டு சொல்கிறேன். எனக்கு கை தான் என்னன்னு தெரியல ப்ரோ. கை இப்படி மடக்கவே முடியல ப்ரோ. காரக்குழம்பு மாதிரி சாப்பிட்டாச்சு. ரூமுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து -2 டிகிரியில் இருக்குது. பார்த்தீங்களா போக போகுது. நல்லா இருக்கு ஊதி ஊதி விளாட. அண்ட் நாளைக்கு வந்து நம்மளுக்கு முக்கியமான வேலை லேக்கு போக வேண்டியது. அது வந்து கிளைமேட்டை பொறுத்து தான். கிளைமேட்டு கை கொடுத்துச்சுன்னா நாங்கள் லேக் போவோம். போய் தான் ஆகணும் எப்படி இருந்தாலும் நாளைக்கு. அண்டு எங்கள் வண்டி வந்து தனியாக ட்ரக்கு, இவங்களுக்கு மட்டும் தனியாக லாரி கிடச்சிருச்சு. ஏன்னா அந்த இந்திக்கார பசங்களால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஏற்றிட்டானுங்க வண்டியை ஏமாற்றி. சரி ஓகே பார்த்துக்கலாம். ஓகேங்க நாளைக்கு சந்திப்போம். பாய்.